இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் தூய மார்க்கு பெருவிழா வாழ்த்துக்கள். இன்றைய வாசகங்கள் சிந்திக்க கொடுக்கும் 3 வார்த்தைகள்: மனத்தாழ்ச்சி, கவலையின்மை, உறுதியான நம்பிக்கை. நான் ஒரு பங்கிற்கு திருப்பல் நிறைவேற்ற சென்றபோது 12ஆம் வகுப்பு முடித்த ஒரு மாணவனை பார்த்தேன். அவன் திருப்பலின் போது குருவானவருக்கு உதவி செய்வதற்காக வந்திருந்தான். அவனிடம், உனக்கு குருவானவராக ஆசை இருக்கா என்று கேட்டேன். அவன் சொன்னான், என்னை நிறைய இடங்களில் கூப்பிடுகிறார்கள், பல குருக்கள் அழைத்தார்கள், ஆயர்கள் அழைத்தார்கள், ஆனால் நான் குருவானவராகும் அளவிற்கு நல்லவன் இல்லை ஃபாதர் என்றான். இயேசு சீடர்களை அழைத்தபோது அவர்கள் புனித வாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கவில்லை, மாறாக சாதாரண வாழ்வு வாழ்ந்தவர்கள். அறிவாளிகள் என்று சொல்ல முடியாது, ஆனால் இயேசு அவர்களை மெருகேற்றுகிறார், அவர்களை எதிர்கால பணிக்காக தயார் செய்கிறார். இதை போன்றுதான் மார்க்குவையும் அழைக்கிறார். அந்த அழைப்பை பெற தேவையான ஒன்று மனத்தாழ்ச்சி. அது அவரிடம் நிறைவாக இருந்தது. இந்த குடும்பங்களில் வாழும்போது நீங்களும் நானும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டுமென்றால் தாழ்ச்சி என்னும் பண்பு இருக்க வேண்டும். கணவன் மனைவியிடையே தொடர்ந்து சண்டை வருகிறதென்றால் சில நாட்கள் எந்த தொடர்பும் இன்றி இருந்து பாருங்கள். எது நீங்கள் சண்டை போட காரணமாக இருக்கிறது என்று சிந்தித்து பாருங்கள். நான் என்ற ஈகோ தான் அதற்கு பல நேரங்களில் காரணமாக இருக்கும். உங்களால் பேசாமல் தேடாமல் இருக்க முடிகிறதா என்று பாருங்கள். உண்மையான அன்பு இருந்தால் உங்கள் வாழ்வு மீண்டும் துளிர்விட ஆரம்பமாகும். அதற்காக மீண்டும் உங்கள் மத்தியில் சண்டை ஏற்படாது என்று நான் சொல்ல மாட்டேன். 2வது, கவலையின்மை. தூய பேதுரு கூறுகிறார், நீங்கள் உங்கள் கவலைகளை கடவுளிடம் விட்டுவிடுங்கள், அவர் பார்த்து கொள்வார். கவலைகள் ஏன் எப்போது ஏற்படுகிறது? பயம் கவலை ஏற்படுத்துகிறது. இந்த உலகை பார்த்து பயம், திருமணம் செய்ய பயம், திருமணம் செய்த பின்பு எப்படி வாழப்போகிறோம் என்ற பயம், பின்பு குழந்தை பெற்றுக்கொள்ள பயம், குழந்தை பிறந்த பின்பு எப்படி வளர்ப்பேன் என்ற பயம், சம்பாதிக்க வேண்டும் என்ற பயம், கடனை கட்டி முடிக்க வேண்டும் என்ற பயம், நோய் என்ற பயம், திருமணம் செய்து கொடுத்த பின்பு மகளை அல்லது மகனை நினைத்து கவலை. இவ்வாறு சென்று கொண்டே இருந்தால் நீங்களும் நானும் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. என் பிறப்பே என் எதிர்பார்ப்பில் நடந்தது அல்ல, அதுவும் கடவுளின் செயல். அப்படி இருக்கும்போது இறைவன் எனக்கு கொடுக்கும் வாழ்வில் ஏதோ எல்லாம் நான் தான் செய்து கொண்டிருக்கின்றேன், நான் இல்லை என்றால் எதுவும் நடக்காது என்று எண்ணும்போது கவலை மற்றும் பயத்திற்கான விதையை தூவுகிறோம். ஆகவே கவலை வேண்டாம், நம்பிக்கை போதும், வாழ்வு விருட்சமுடன் இருக்கும். சிந்திப்போம். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.